அனைவருக்கும் வணக்கம். மலையாள எழுத்துலகை, மலையாள படைப்புகளை, மலையாள சிறுகதைகளை தமிழுக்கு அறிமுகம் செய்யும் விதமாக சி.வி. பாலகிருஷ்ணன் அவர்களின் மாமூல் அப்படிங்கிற ஒரு கதையிலிருந்து ஒரே ஒரு கதையை மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன். இந்த கதையினுடைய தொடக்கத்திலேயே நடுத்தர வயதை சார்ந்த 2 பேர் அப்படி தோட்டத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர்களுடைய பழைய நினைவுகள். அவர்கள் அதில் ஒருத்தர் குரியாச்சன் அப்படிங்கிறவர் டவுனில் இருக்கிறாரு. இன்னொருத்தர் கிராமப்புறத்தில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ டவுனில் இருக்கிறவர் இவரை பார்க்கறதுக்காக 2 நாள் இங்கே தங்கிட்டு கொஞ்சம் நம்மளை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்காரு. இப்போ அவங்களுடைய குழந்தைங்க விளையாண்டுருக்காங்க. குரியாச்சனுடைய மகன் ராபியும் இவருடைய மகன் பச்சும் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. இவங்க தோட்டத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் பேசிட்டு, நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் சின்ன வயசில், எவ்வளோ நல்லா இருந்துச்சு, மரணம்னா என்னான்னு தெரியாமல் இருந்துச்சு, நம்ம எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் இருந்துச்சு, நம்ம இதை தாண்டி எதையுமே யோசிக்க மாட்டோம். இப்படியே நம்மளுடைய சின்ன வயசு நினைவுகளை நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா நேரம் போகிறதே தெரியறது இல்லையா? ஒரு வருஷம் கூட ஆனாலும் நமக்கு இது பேசுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் அசை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய மனைவிகள் கிராமப்புறம் இல்லையா? ஸோ வந்ததுமே கோழி அடித்து சமையல் ஆகிட்டு இருக்குது இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்போ இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பசங்க விளையாண்டு முடிஞ்சு 2 பேரும் அப்பாட்ட ஓடி வராங்க. அப்பாட்ட ஓடி வரும்போது அவர் கேட்குறாரு, ஏன் விளையாண்டு முடிஞ்சுதா அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் கேட்குறான், அப்பா மரங்கள் எல்லாம் உருவாக்குனது யார்? ஏசுதானே அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க 2 பேர் நண்பர்கள். ஒருத்தர் குரியாச்சன், இன்னொருத்தர் பேர் சொல்ல, அவருடைய மகன் பச்சு. அப்போது இதில்தே நமக்கு தெரியுது ஒருத்தர் இந்துவாக இருக்கலாம், இன்னொருத்தர் கிறிஸ்டினாக இருக்கலான்னு. அப்போ இந்த ராபின் சொல்கிறான், அப்போ மரங்கள் எல்லாம் ஏசுதானே உருவாக்குனாருன்னு. அதுக்கு இந்த பச்சு ஒத்துக்கிறதே இல்லை. இல்லை கண்டிப்பாக கிடையாது, எங்கள் சிவன் தான் மரத்தை உருவாக்குனாருன்னு. அவங்க 2 பேருக்குள்ளே ரொம்ப தர்க்கம் போயிட்டே இருக்குது. எங்கள் சாமி தான் உருவாக்கிச்சு, ஏசு தான், இல்லை சிவன் தான், ஏசு தான், சிவன் தான். இந்த அப்பாக்கள் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, மரங்கள் எல்லாம் யாரும் உருவாக்கலை. அதாவது அவருக்கு ஒரு தீர்ப்பு சொன்ன ஒரு திருப்தி, மரங்களை எல்லாம் யாரும் உருவாக்கலை, அது தனியாக தான் தோன்றுச்சு, நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பசங்களுக்கு அதை ஏற்றுக்கிறதுக்குள்ள ஒரு மனசு இல்லை. ஏன்னா அவர் சொன்ன தீர்ப்பில் அவங்க சந்தோஷமாகலை. சரின்னு அவங்க அப்பா உட்காந்து சாப்பிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஓகே உங்கள் 2 பேர்த்துக்கும் வேண்டாம், பாதி மரங்களை உங்கள் சிவன் உருவாக்கிச்சு, பாதி மரங்களை இயேசு உருவாக்கினாரு அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு. அந்த குழந்தைங்க அதைய நம்பினாங்களா, இல்லை இந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு அப்போ ஒரு திருப்தியான ஒரு விடையை கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுத்ததும் அந்த குழந்தைங்க அதிலிருந்து ஒன்று உருவாக்கிச்சு. ஃபஸ்ட்டு யார் உருவாக்கினா, சிவனா இயேசுவா? இந்த அதுக்கு அவர்களுக்கு விடையே தெரியல. அந்த குழந்தைங்க ஓடி விளையாட போயிட்டாங்க. போகிற வழியிலெல்லாம் ஒரு மாமரத்தை பார்த்தா இது இயேசு, ஒரு புளி மரத்தை பார்த்தா இது சிவன், அப்படி சொல்லி 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 விளையாண்டே போகிறாங்க. இந்த 2 பெற்றோர்களுக்கு தெரியல எங்கேருந்து இவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் வருது அப்படின்னுலாம் சொல்லிட்டு, ஓகே இப்போதைக்கு நம்ம அந்த பிள்ளைகளை விளையாடுறதுக்கு அனுப்பியாச்சு, அவர்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி அனுப்பிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும்போது சொல்கிறாங்க, நமக்கும் இந்த டவுட் வருதில்ல, உண்மையிலேயே இந்த மரங்களை யார் உருவாக்கியிருப்பா அப்படிங்கிறதோட கதை முடியுது. ஸோ ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் மனதில் அது ஒரு மதமாகவும் ஒரு கடவுளாகவும் பார்க்கப்படும் போது போன தலைமுறைக்கு இல்லாத சில வித்தியாசமான சிந்தனைகள் இந்த தலைமுறைக்கு வருதே அப்படிங்கிற மாதிரி அந்த பெற்றோர்களுடைய அந்த கேள்வியோடு முடிவடைகிறது கதை. இந்த கதையினுடைய பேர் மரங்கள் உருவாக்கினது யார். நன்றி.